अगली खबर तमिलनाडु के सलेम से आ रही। बता दें आपको, अस्पताल परिसर के भीतर मरीजों को भारी असुविधा और इस संक्रमण का खतरा पैदा कर रहे चूहों से मरीजों की सुरक्षा सुनिश्चित करने के संबंध में प्रार्थना पत्र ये दिया गया है। इसमें सेलम सरकारी मोहन कुमार मंगलम मेडिकल कॉलेज अस्पताल परिसर के अंदर मरीजों को अत्यधिक परेशानी और संक्रमण का खतरा उत्पन्न करने वाले चूहे झुंड के चुनकर मरीजों के लिए रखे गए भोजन सामग्री और उनकी निजी वस्तुओं पर घूम रहे हैं। इससे मरीजों के स्वास्थ्य पर गंभीर खतरा पैदा हो रहा है। संवाददाता उमर की रिपोर्ट। என்ன பண்ணுதுன்னு தெரியல. இதை வேற ஒரு தனியார் நிறுவனம், கிறிஸ்டல் நிறுவனத்துக்கு தூய்மை பணியிலேருந்து எல்லாமே அவங்கலாம் இது பண்ணுறாங்க. ஆனால் அவங்க என்ன பண்ணுறாங்கன்றதே தெரியல. எலிகளை மேலும் 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 இனப்பெருக்கம் நடந்ததா அப்படின்றது தான் நம்மளுடைய கேள்வி. இதை முழுமையாக அப்புறப்படுத்தணும். இதிலிருந்து ஏற்படக்கூடிய நோய் தொற்றை முழுமையாக ஏற்படாமல் வண்ணம் மருத்துவ நிர்வாகம் உடனடியாக நடவடிக்கை எடுக்கணும். போர்க்கால அடிப்படையில் எலிகளை முழுமையாக எலியிலிருந்து மக்களை பாதுகாக்கிற அளவுக்கு நடவடிக்கை இருக்கணும்ன்றது தான் எங்களுடைய. எலிகள் வர்றதுக்கு என்ன காரணம்? இன்னொன்று இங்கே ஃபுட் கோர்ட் மாதிரி ஒரு மருத்துவமனை வளாகமாக இல்லாமல் ஃபுட் கோர்ட் மாதிரி நிறைய உணவகங்களுக்கு அனுமதி அளிச்சிருந்தா சொல்கிறாங்க. இதுதான் காரணமா இல்லை வேற என்னதான் காரணம்? ஏன் மருத்துவமனை நிர்வாகத்துக்கு தான் இதை நம்ம கேள்வி கேட்கணும். ஏன்னா உள்ள ஆனால் இவங்க சொல்கிற கண்டிஷனுக்கு தான் நம்ம பயனாளர்கள்லாம் செய்கிறாங்க. செக் போஸ்ட் இத்தனை இதுக்கு போட்டு வாகனத்துக்கு பண்ணுறவங்க எலிக்கு ஏன் எதுவுமே எந்த ஒரு நடவடிக்கையுமே எடுக்கலைன்றது தான் நம்மளுடைய கேள்வி. ஃபுட் கோர்ட் மாதிரி இருக்குதுன்னா, ஆனால் அவங்களாம் பெரும்பாலும் கீழே எல்லாம் போகிறது கிடையாது. இந்த ஹோட்டல் உணவகம் அவங்க என்ன பண்ணுறாங்கன்றது தான். இது மாநகராட்சி நிர்வாகமும் நடவடிக்கை எடுக்கணும். ஏன்னா அந்த ரோட்டுக்கு வெளியும் பாருங்கள், ஏகப்பட்ட திங்ஸ் எல்லாம் கீழே கொட்டி கிடக்கும். பல வேஸ்டேஜ் அப்படியே போட்டு போகிறாங்க. இதுக்கும் மருத்துவமனை நிர்வாகம் உடனடியாக நடவடிக்கை எடுக்கணும். அந்தந்த இடத்துல செக் போஸ்ட் போட்டு வாகனம் போகக்கூடாது, இவங்க உள்ளே வரக்கூடாதுன்னு தடுக்கக்கூடியது. எலிக்கு ஏன் இந்த மாவட்ட நிர்வாகமும் சரி மருத்துவமனை முதல்வரும் நடவடிக்கை எடுக்கணுங்க. எலிக்கு பலவிதமான நோய் தொற்று ஏற்படுன்றது மருத்துவ நிர்வாகத்துக்கு மேலும் மேலும் நம்ம சொல்லி தான் தெரியணும்னு இல்லை. பிளேக் போன்ற நோய்கள்லாம் பல ஏற்பட்டு இருக்கிறதுன்னு வரலாறுலாம் சொல்லுது. ஆனால் எலியால் மேலே இந்த உணவு கூட உள்ளே வைக்க முடியல. நோயாளிகளுக்கு கொடுக்கக்கூடிய பிரெட்டு பழம் கூட வைக்க முடியல. அது எலிகள் தான் சாப்பிடுது. இது வெறும் மனிதருக்கான மருத்துவமனையா இல்லை எலிகளுக்கும் இங்கே ட்ரீட்மெண்ட் தராங்களான்றதை நம்ம கேள்வியாக தான் வைக்கக்கூடிய ஒரு நிலைமையில் இந்த சேலம் மாவட்ட நிர்வாகத்துக்கும் மருத்துவமனை நிர்வாகத்துக்கும் நம்ம கேள்வி டிஒய்பி சார்பாக கேட்குறோம். அது ஏன் இங்கே இன்னும் இருந்துகிட்டே இருக்கிறது தான் நம்மளுடைய கேள்வி. அது மருத்துவமனை நிர்வாகம் நடவடிக்கை எடுக்கணும். கிறிஸ்டல் நிறுவனம் என்ன பண்ணுது, மருத்துவமனை நிர்வாகமும் என்ன பண்ணுதுன்னு தான் நம்ம கேட்கணும். தலைமைச் செயலகம் கொண்டு போய் விடுற